ஹாய் எவ்ரிஒன், நான் தனுஷ் பிரியா. இன்னைக்கு நம்ம ஜாவால கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ கடை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த டீ கடையோட ஓனருக்கு டீயை செல் பண்ணணும். ஸோ டீ செல் பண்ணணும்னா அந்த கடையோட மெயினான பிளானே டீ தான். அதுதான் இங்கே கிளாஸ். ஸோ கிளாஸை நம்ம எப்போவுமே ஒரு ப்ளூ பிரிண்டாவோ இல்லை ஒரு பிளானாவோ சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போது கிளாஸுக்குள்ளே எப்போவுமே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டீனா அந்த டீயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பால், டீத்தூள், தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தென் மெத்தட்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வி வில் கிரியேட் மெத்தட்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டீ போடணும்னா நம்ம அதை பாயில் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்னது? ஸோ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த கிளாஸோட பிஹேவியர் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இப்போ டீ இருக்குன்னா அந்த டீயில் வி வில் ஹேவ் சம் ஃப்ளேவர்ஸ் இல்லையா? இஞ்சி டீ, பிளாக் டீ அண்ட் மசாலா டீ, இந்த மாதிரி நம்ம ஃப்ளேவர்ஸாக டிஃபைன் பண்ணுவோம் ஒரு டீயை. அந்த மாதிரி தான் ஒரு ரியல் டைமாக நீங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்ற டீயை தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு காரை பற்றியோ இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸை பற்றியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ப்ரோக்ராமில். அதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ லைக் கிளாஸ்ன்றது ஒரு மெனு கார்டு மாதிரி, ஆப்ஜெக்ட்ன்றது நீங்கள் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த டீ எக்ஸாம்பிளை அப்படியே நம்மளோட கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to create a class named T. ஓகே, ஸோ கிளாஸ் T இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட், நான் அங்கே எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு டீயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்கும், அதோட சுகர், மில்க், இது எல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அண்ட் தென் அதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம், பாயில் பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் மெத்தட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் பூலியன், லைக் அதாவது இந்த டீயில் மில்க் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு புட் மில்க் as another property. So then இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு we are going to serve the customer tea. So serve tea, sorry, serve tea. இந்த இடத்துல I'm going to put open and close brackets. இந்த இடத்துல system dot out dot print ln. இங்கே I'm going to make it serving tea. Okay, so just semicolon வச்சு end பண்ணியாச்சு. Now main method குள்ள, ஓகே, ஸோ மெயின் மெத்தட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த டீயோட பிஹேவியர்ஸை சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to create an object. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இஸ் த ரியல் டைம் என்டைட்டி. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு டீ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்ற மெத்தட் அண்ட் அந்த டீயோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது த கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ ஜிஞ்சர் டீன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜிஞ்சர் டீ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் இன் நம்மளோட டீ கிளாஸில். ஓகே, ஸோ இப்போது அந்த ஜிஞ்சர் டீ எப்படி வேணும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஜிஞ்சர் டீயில் எனக்கு வந்துட்டு ஐ நீட் 2 spoons ஆஃப் சுகர். ஜிஞ்சர் டீ டாட் சுகர் equal to 2. That's it. எனக்கு இதில் ஐ நீட் மில்க், ஓகேங்களா? ஸோ ஜிஞ்சர் டீயில் டாட் மில்க் ஈக்குவல் டு ட்ரூன்னு எழுதிக்கிறேன், பிகாஸ் we created it
this way. ஓகேங்களா? that's it. so then அடுத்து இன்னொரு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. டீ black tea equal to mu tea of ஓகே. ஸோ இங்கே பிளாக் டீயில் எனக்கு 1 ஸ்பூன் சுகர் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி என்னது பிளாக் டீயில் நம்மளுக்கு இது இருக்காது, லைக் அதாவது சுகர் இருக்காது, மில்க் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் பிளாக் டீ. ஸோ பிளாக் டீயில் சுகர் வந்துட்டு 1 spoon without milk. So milk equal to false. That's it. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம இந்த டீ ஜிஞ்சர் டீ அண்ட் பிளாக் டீயை வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ கீழே இருக்க டீன்ற கிளாஸில் இருக்க சர்வ் டீன்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கால் ஜிஞ்சர் டீ dot serve tea of. So ginger tea ke tea capital la potukom. Okay, so now black tea dot serve tea. Okay, that's it. This is how it works. ஸோ இதை நீங்கள் இப்போது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் காட்டும் போது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேக்கேஜில் சம்டைம்ஸ் ஒரே மெயின் மெத்தட்குள்ளே நீங்கள் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது யூ வில் கெட் சச் எரர்ஸ். ஓகேங்களா? ஸோ லைக் முன்னாடி நான் காட்டின மாதிரி. ஸோ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் செப்பரேட் கிளாஸ் ஃபார் டீ க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சுகர், மில்க் அண்ட் சர்வ் டீ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட் எழுதிட்டேன். அண்ட் இந்த இடத்துல நவ் ஐ ஹாவ் my objects. ஓகேங்களா? லைக் மெயின் மெத்தடில் மெயின் கிளாஸில் ஐ ஹாவ் மை ஆப்ஜெக்ட்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். சர்விங் டீ பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் இப்படி ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா ப்ளீஸ் லீவ் இட் இந்த கமெண்ட் செஷன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை இதுலேயே உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே டீ எக்ஸாம்பிளை வச்சு என்கேப்சுலேஷனையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் டூ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.